இப்போ நம்ம இந்த கேப்டன் விஜயகாந்த்னு சொல்றோம்ல, அந்த பேர் சொன்னோனையுமே நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களே தெரியாம அவங்களோட லிப்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வந்து தெரியும். அப்படிதான் அந்த பேருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நமக்கு விஜயகாந்த் எனக்கு விஜயகாந்த்னு சொன்னா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? நான் சின்ன வயசுல அவருடைய படங்கள்லாம் நிறையவே பார்ப்பேன். என்ன எனக்கு தெரியாமலே நான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்னே சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்த சொன்னா நிறைய பேர் நம்புவாங்களான்னு தெரியல. எனக்கு அப்போலாம் விஜயகாந்தோட தம்பி வந்து விஜய் சார்ன்னு தான் தெரியும். இவங்க 2 பேருக்கு அப்பா வந்து எஸ்எஸ்சி சார்ன்னு தான் தெரியும். எனக்கு ஒரு 10, 12 வயசுக்கு மேலே தான் விஜயகாந்த் வேற, விஜய் சார் வந்து வேற, எஸ்எஸ்சி வந்து விஜய் சாருக்கு தான் அப்பான்றதே தெரியும். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேப்டன் மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சரி நம்ம அங்கே ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணுவோமே, காலேஜ் முடிச்சுட்டு இருக்க ஒரு டைம், சரி ஏதாவது ஒர்க் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் கேப்டன் மீடியாவில் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு சம்பளமே இல்லை. எப்படின்னா ஸ்டைஃபன் தான். அதுவுமே 2500 ரூபாய். என்னுடைய வீட்டில் இருந்து நான் கேப்டன் ஆஃபீஸ் போனோன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் தான் போனோம். அந்த 9:30 மணிக்கு ஆஃபீஸ்னால் நான் 7 மணிக்கு பஸ் ஏறணும். அந்த அளவுக்கு தான் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேர்ந்த உடனே சொல்லிட்டாங்க சம்பளம்லாம் இருக்காதுப்பா, ஸ்டைஃபன் தான். அதுவும் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பர்மனன்ட் பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இந்த 2500 சொன்னோடனே எனக்கு அங்கேயே நெஞ்சு வந்து வெடிஞ்சிருச்சு. என்னடா 2500 எப்போ வேலை செய்யறது அப்படின்ட்டு.